நான் யார்? நான் யார்? முதலில் நான் கவிஞனா, இல்லை மனிதனா? தினமும் எனக்குள் நடக்கும் பட்டிமன்ற போராட்டம். சட்டமன்றம் போல் சில நேரம் செருப்புகள் பறக்கும். குழப்பம் பல நேரம் என் வேட்டி சட்டையை அவிழ்க்கும். நான் யார்? முதலில் நான் கவிஞனா, இல்லை மனிதனா? தினமும் எனக்குள் நடக்கும் பட்டிமன்ற போராட்டம். சட்டமன்றம் போல் சில நேரம் செருப்புகள் பறக்கும். குழப்பம் வந்து பல நேரம் வேட்டி சட்டையை அவிழ்க்கும். பகலெல்லாம் நான் சராசரி மனிதனாக நசுங்குகிறேன். இரவெல்லாம் நான் ஒரு கவிஞனாக பரிணமிக்கிறேன். பந்தமும் பாசமும் நட்பும் நேசமும் பிடித்து இழுக்கும். நிஜத்தை எழுதச் சொல்லி கவிதைகள் கோடி கோடியாய் பிரசவிக்கும். என்னை கவிஞன் என்று ஏற்று வரும் கடிதங்களும், ஏதோ எழுதுகிறான் என்று தொடர்ந்து வரும் என் அருமை நண்பர்களும், என்ன எழுதி சாதித்தாய் என்று கூறும் என் எதிர்க்கட்சி வாதங்களும், ஆகா நீதானடா கவிஞன் என்று தரும் பட்டாடை பொற்கிழி பட்டங்களும் சும்மா என்னை இருக்க விடவில்லை. வாழ்க்கையை எழுது 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 என்கிறது. எனவே எழுதுகிறேன். பேனாவை திறந்து சிவப்பு மையை ஊற்றி புதிய கருத்துக்களை கருப்பு எழுத்துக்களால் நெருப்பு கோடுகளை எழுது எழுது என்கிறது. எழுதுகிறேன். கவிதை தேவதையிடம் வரம் வாங்கிய சிறு ஞாபகமும் எனக்கில்லை. புகழ் என்னை மயிலிறகால் கிச்சு கிச்சு மூட்டியதும் இல்லை. எதிர்ப்பு எனும் யானைகள் மோதி என்னை மிதிப்பதும் இல்லை. எந்த நரகத்திலும் தீராத சாபங்களும் நான் பெற்றதும் இல்லை. அரசியல் வில்லன்களிடம் சிக்கிய இந்த தேசத்தை பார்க்கிறேன். கற்பழிக்கப்பட்டு நீதி தூக்கிலே தொங்குவதை பார்க்கிறேன். எந்த திசையிலும் பூமிகள் தீப்பற்றி எரிவதை பார்க்கிறேன். எனவேதான் தீயணைக்கும் கவிதைகளோடு இதோ நானும் புறப்படுகிறேன். முதலில் நான் கவிஞனா, இல்லை மனிதனா? தினமும் எனக்குள் நடக்கும் பட்டிமன்ற போராட்டம். சட்டமன்றம் போல் சில நேரம் செருப்புகள் பறக்கும். குழப்பம் பல நேரம் வந்து என் வேட்டி சட்டையை அவிழ்க்கும். பகலெல்லாம் நான் சராசரி மனிதனாக நசுங்குகிறேன். இரவெல்லாம் நான் ஒரு கவிஞனாக பரிணமிக்கிறேன். பந்தமும் பாசமும் நட்பும் நேசமும் பிடித்திழுக்கும். நிஜத்தை எழுதச் சொல்லி கவிதைகள் கோடி கோடியாய் பிரசவிக்கும். என்னை கவிஞன் என்று ஏற்று வரும் கடிதங்களை, ஏதோ எழுதுகிறான் என்று தொடர்ந்து வரும் என் அருமை நண்பர்களும், என்ன எழுதி சாதித்தாய் என்று கூறும் என் எதிர்க்கட்சி வாதங்களும், ஆகா நீதாண்டா கவிஞன் என்று கூறும் பொற்கிழிகளும் பட்டங்களும் பொன்னாடைகளும் சும்மா என்னை இருக்க விடவில்லை. என் நண்பர்களே, நான் என்ன செய்வது? வாழ்க்கையை எழுது எழுது என்கிறது. எனவே எழுதுகிறேன். பேனாவை திறந்து சிவப்பு மையை ஊற்றி புதிய புதிய கருத்துக்களை நெருப்பு எழுத்துக்களால் நெருப்பு கோடுகளை எழுது எழுது என்கிறதால் எழுதுகிறேன். கவிதை தேவதையிடம் வரம் வாங்கிய ஞாபகமில்லை. புகழ் என்னை மயிலிறகால் கிச்சு கிச்சு மூட்டியதில்லை. எதிர்ப்பு யானைகள் மோதி என்னை மிதித்ததில்லை. எந்த நரகத்திலும் தீராத சாபமும் நான் பெற்றதும் இல்லை. அரசியல் வில்லன்களிடம் சிக்கிய தேசத்தை பார்க்கிறேன். கற்பழிக்கப்பட்டு நீதி தூக்கிலே தொங்குவதை பார்க்கிறேன். எல்லா திசையிலும் பூமி தீப்பற்றி எரிவதை பார்க்கிறேன். எனவேதான் தீயணைக்கும் என் கவிதைகளோடு இதோ நானும் புறப்படுகிறேன். எனக்கு ஆதரவு கொடுங்கள் என் தோழர்களே. நன்றி, வணக்கம்.